சதிவலைகளை எல்லாம் உடைத்தெறிந்து விட்டு, துரோகிகளை எல்லாம் துடைத்தெறிந்து விட்டு, எழுச்சி நாயகனாக அண்ணன் எடப்பாடியார் அமர்ந்திருக்கும் பொதுக்குழு மாநில நிர்வாகிகள் எடப்பாடியார் பக்கம், மாவட்ட கழக செயலாளர்கள் எடப்பாடியார் பக்கம், விசுவாச தொண்டர்கள் எடப்பாடியார் பக்கம், செயற்குழு பொதுக்குழு எல்லாமே எடப்பாடியார் பக்கம் என்பதை நிரூபிக்கின்ற பொதுக்குழு அடிமை பெண் படத்தில கூண்டிலே அடைபட்ட எம்ஜிஆர் குனிந்து நடப்பார், புரட்சி தலைவி அம்மா அவர்களால் நிமிர்ந்து நடப்பார். பிறகு வில்லன்களை எல்லாம் வென்று வெற்றி பெறுவனாக நடப்பார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களைப் போல புரட்சி தமிழர் எடப்பாடியார் வெற்றி வீரனாக நடைபெற்று வந்த இந்த பொதுக்குழு கட்சிக்குள் பெற்ற வெற்றி, தமிழக மக்களிடம் பெறப்போகும் வெற்றி, இனி எல்லாமே எடப்பாடியார் தான் என்ற நம்பிக்கையை ஊட்டுகின்ற பொதுக்குழு தான் இந்த பொதுக்குழு என்பதை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்திலே சில மாவட்டங்களிலே வரலாறு காணாத மழை, அதை திட்டமிட்டு தடுக்காத திமுகவின் பிழை, அதனால் இன்று தமிழ்நாட்டிலே வீசுகிறது எடப்பாடியாருடைய அலை. எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்திருந்தால் தமிழ்நாட்டு காப்பாற்றப்பட்டிருக்கும் என்ற மக்கள் பேசிக் கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். நம்பியவர்களை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கைவிட்டதில்லை, நம்பியவர்களை புரட்சி தலைவி அம்மா கைவிட்டது இல்லை, நம்பியவர்களை புரட்சி தலைவர் எடப்பாடியாரும் கைவிட மாட்டார் என்ற மக்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை இங்கே தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். எங்கள் எடப்பாடியார் அவர்களே, இனி காற்று உங்கள் பக்கம்தான் வீசும், தமிழ்நாடு உங்கள் புகழ் பேசும், வெற்றிகள் தேடி வரும், விருதுகள் கோடி வரும் என்று மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள் எடப்பாடியாருடைய அருமையை, மக்கள் கொண்டு புரிந்து கொண்டு விட்டார்கள் ஆட்சியினுடைய பெருமையை. திமுகவின் விடல்களையும் சுடலைகளும் எடப்பாடியார் கால் தூசிக்கு கூட சமமாக மாட்டார்கள் என்பதை மக்கள் புரிந்து விட்டார்கள். நம் கழகத்தை காப்பாற்றுவதற்காக நீதிமன்றங்களில் எத்தனையோ வழக்குகளை போட்டு பார்த்தார்கள், புனைந்து பார்த்தார்கள். அவை அனைத்தையும் ஒவ்வொன்றாக உடைத்தெறிந்து விட்டு, துரோகிகள் முகத்தை கிழித்தெறிந்து விட்டு, பேரது அண்ணாவின் நீதத்தோடு, புரட்சி தலைவர் வல்லுநர் குலத்தோடு, புரட்சி தலைவி அம்மாவுடைய வீரத்தோடு பாகுபலி போல மேடையிலே அமர்ந்திருக்கிறார் எங்கள் எடப்பாடியார். என்ற அந்த எடப்பாடியாரால் என்ன சாதிக்க முடியும் என்று கேட்டவர்களுக்கு இந்த பொதுக்குழு விரைவிலே விடை தரும் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்து, வீர மாமுகம் தெரியுது, அது வெற்றி புன்னகை புரியுது, அந்த பாடல் தான் என் நினைவுக்கு வருகிறது. இந்த பொதுக்குழுவை தொலைக்காட்சியிலே பார்த்து கொண்டிருக்கும் தொண்டர்களுக்கு மனதுக்குள் அந்த பாடல் தான் மனதிற்குள் ஒலிக்கும். எடப்பாடியார் முகம் தெரியுது, அது வெற்றி புன்னகை புரியுது. பொதுச் செயலாளர் அண்ணன் அவர்களே, இந்த வெற்றி புன்னகை நீ என்றும் தொடர இந்த பொதுக்குழுவில் நாங்கள் சபதம் ஏற்கிறோம் என்பதையும் இந்த நேரத்திலே எடுத்து சொல்லி, அந்த மக்களை நேசிப்போர்தான் தலைவராக முடியும் என்பதை இங்கு எடுத்து வைத்தார்கள். உண்மையிலே உண்மைதான், மக்களை நேசிப்பவர்கள்தான் தலைவராக முடியும். ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு நம் நாடு, நம் மொழி, நம் இனம் என்று எல்லோருக்குமே விளக்கும் ஒருவர்தான் தலைவராக முடியும். அந்த தலைவர்தான் ஆற்றல் மிக்க எடப்பாடியார் என்பதை இந்த நேரத்திலே எடுத்து சொல்லி, நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளில் என்னை போல வாழ்வு முன்னேற, என்னை போல வாழ்வு முன்னேற என்று புரட்சி தலைவர் பார்த்து பாடியது போல, தொட்ட இடம் துலங்க வரும் தாய்குலமே வருக, தொட்ட இடம் துலங்க வரும் தாய்குலமே வருக, கண் பட்ட இடம் பூமலரும் பொன்மகளே வருக. புரட்சி தலைவி அம்மாவளை பார்த்து பாடியது போல, நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா, நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து நாடாளும் என்ற தேர்தலை பாரு ராஜா என்பதையும் இந்த நேரத்திலே எடுத்து சொல்லி, விடிய வேளை வரப்போகுது, தீர்ப்பு தர்மம் தீர்ப்பை தரப்போகுது. வாருங்கள் தோழர்களே, ஒன்றாய் கூடுங்கள் தோழர்களே. புரட்சி தலைவர் பாடல் போல ஒன்றாய் கூடுவோம். உங்களுக்கு ஒரு சில கேள்விகளை மட்டும் கேட்டு விடைபெறுகிறேன். என்னுடைய அருமை தோழர்களே, நான் கேள்விகளை கேட்டு நான் யார் என்று கேட்பேன். நீங்கள் சொல்ல வேண்டிய பதில் எடப்பாடியார் என்று
அனைவரும் சொல்ல வேண்டும் என்று தாழ்வணிந்து கேட்டுக்கொள்கிறேன். இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவின் அவர்களின் மறைவுக்கு பிறகு அம்மாவின் ஆட்சியை காப்பாற்றியது யார்? இதே புரட்சி தலைவி அம்மாவுடைய மறைவுக்கு பின் அம்மாவின் ஆட்சியை காப்பாற்றியது யார்? கயவர்களின் சூழ்ச்சிகளில் இருந்து கழகத்தை காப்பாற்றியது யார்? 4 ஆண்டு கால ஆட்சியில நலத்திட்டங்களை அள்ளித்தந்தது யார்? இயற்கை பேரிட வந்தபோது தமிழக மக்களை இமை போல் காத்தது யார்? தனது அறிவாற்றலால் அன்னை மனத்தால் தமிழினத்தை அரவணைத்தது யார்? துணிவோடும் கனிவோடும் கழக தொண்டருக்கு கரம் கொடுத்து என்போலுள்ள தொண்டர்களை அவைத்தலைவர் யாக்கியது யார்? கழக தொண்டருக்கு உரம் கொடுத்தது யார்? கழக தொண்டர்களை ஆதரித்து அழைத்தது யார்? அறிவித்தது யார்? துரோகிகளின் ஆட்டத்தை நிறுத்தது யார்? எடப்பாடியார். மறந்து விடாதீர்கள், புரட்சி தலைவர் போல புரட்சி தலைவி அம்மாவை போல எதிரிகளை எதிர்த்து நின்றது யார் 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 என்பதை எதிரிகளுக்கு சிம்மச்சுப்பனமாக திகழ்வது யார்? தீய சக்தி திமுகவை வீழ்த்தப் போவது யார்? வெற்றி வாகை சூடுவது யார்? திமுகவின் பொய்முகத்தை கிழித்தெறிவது யார்? திமுகவின் கபட நாடகத்தை அம்பலப்படுத்துவது யார்? பாராளுமன்ற தேர்தலில் 40 வெல்வது யார்? மக்களின் மனங்கவர்ந்த தலைவர் யார்? நாளைய முதல்வர் யார்? நாளைய முதல்வர் யார்? தமிழ்நாட்டை மீண்டு ஆளப்போவது யார்? என்னுடைய அருமை தோழர்களே, திராவிட பேரியக்கத்துடைய பரிணாம வளர்ச்சி இந்த மண்ணிலே உருவாக்கியது 3 எழுத்துதான். அந்த 3 எழுத்துதான் ஈரோடு என்ற 3 எழுத்திலே பிறந்த தந்தை என்று அழைக்கக்கூடிய ஈ வே ரா என்ற 3 எழுத்து. ஈவரா பெரியாருடைய மறைவுக்கு பின்னால் திராவிட பேரியக்கத்தை இந்த மண்ணிலே கட்டி காப்பாற்றிய 3 எழுத்துதான் செந்தமிழானடும் போதியிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே என்று சொன்ன பாரதி கண்ட புதுமை செந்தமிழ் அண்ணா காஞ்சி என்ற 3 எழுத்திலே பிறந்த அண்ணா என்ற 3 எழுத்து. அண்ணாவுடைய மறைவுக்கு பின்னால் திராவிட பேரியக்கத்தை இந்த மண்ணிலே கட்டி காப்பாற்றிய 3 எழுத்துதான். பரங்கி மலை சிங்கம் பார்போட்டும் தங்கம் எங்களுடைய அங்கம் இதயத்து மன்னன் சத்தியா என்ற 3 எழுத்து ஈன்றெடுத்த எம் தலைவர், என்னை வாழ வைத்த தலைவர் எம் ஜி என்ற 3 எழுத்து. எம்ஜிஆருடைய மறைவுக்கு பின்னால் உடைந்து போன இயக்கத்தை ஒற்றுமை செய்து இழந்து போன கட்சி கொடியையும் இரட்டைகளையும் மீட்டு தந்த 3 எழுத்துதான் தொட்டத்து வேத புத்தகம் அம்மா 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 என்ற 3 எழுத்து. அம்மாவுடைய மறைவுக்கு பின்னால் மெரினா என்ற கடற்கரையை கண்ணீர் சிந்தி கொண்டிருந்த பொழுது இந்த இயக்கத்தை காப்பாற்ற யாரும் இல்லையா யாரும் இல்லையா என்று ஏங்கி துடித்த போது நான் இருக்கிறேன் என்று மார்த்தட்டி வந்த 3 எழுத்துதான் சேலம் என்ற 3 எழுத்திலே வந்த இ பி எஸ் என்ற 3 அந்த இ பி எஸ் என்ற 3 எழுத்து. பாராளுமன்ற தேர்தலிலே வெற்றி என்ற 3 எழுத்தை பெரும் என்ற நம்பிக்கை ஊட்டுவது உங்கள் தொண்டர் குமரி என்ற 3 எழுத்திலே பிறந்த குமரி என்ற 3 எழுத்திலே பிறந்த முக்கடலும் சங்கமப்படுகின்ற குமரி என்ற கடற்கரை ஓரத்திலே பிறந்த தமிழ் 3 எழுத்து, மகன் 3 எழுத்து, உசேன் 3 எழுத்து, நன்றி என்ற 3 எழுத்தோடு விடைபெற்று முடிக்கும் என்னுடைய அருமை தோழர்களே, 86 வயதை தாண்டி இருக்கிறேன். 86 வயதை தாண்டி இருக்கின்ற இந்த நல்ல நேரத்தில் இந்த கழகத்துடைய அவை தலைவராக உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு என்று அறிவித்த எடப்பாடியார் அவர்கள் வாழ்க 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 என கூறி விடைபெற்று தலைமை உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.